நான் தான் உங்கள் மைத்ரி. வெல்கம் டு குட்டி மனோரமா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் டைரி சீரீஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியும் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபோட்டோஷூட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லுக் என்ன இவ்வளோ அழகாக நேச்சுரலாக மேக்கப் போட்டு காமிச்சது யாருன்னா யாமினி தான். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களும் அழகு தான். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ப்ரைடல் மேக்கப் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இவங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்கும். ஸோ இது நான் வந்து சிங்கிள் ஷட்டில் தான் பண்ணுறேன். ஸோ அதுலேயே நம்ம அழகாக இருக்கேன். இன்னும் நிறைய ஜுவல்லரிலாம் போட்டால் செமையாக இருக்கும். தேங்க்யூ. அழகு சூப்பராக இருக்குது. ஸோ குட்டி மனோரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? இன்னும் இந்த மாதிரி சூப்பரான விளாக்ஸ்லாம் நான் போட போகிறேன். ஸோ அடுத்த லுக் வி ஆர் கெட்டிங் ரெடி. கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன லுக்னு. ஏய் ஹாய், இந்த லுக் எப்படி இருக்கு? ஸோ இந்த லுக் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா போலீஸ் கேரக்டர், அதாவது யூனிஃபார்மில் இருப்பாங்களா, க்ரைம் டீமில் இருக்கிறவங்க, கரெக்டர் ரோல், இது மாதிரி ரோல்ஸ்லாம் வந்து நான் நல்லா சூட் ஆகுவேன். அதுவும் எஸ்பெஷலி கான்ஸ்டபிள் ரோலாம் நமக்கு சூட் ஆகும். ஸோ அதுக்காக தான் சும்மா கெத்தா இருக்கா. நம்ம குட்டி மனோரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு ஷூட் பண்ணிடுவேன். என்ன நீ போலீஸ் காஸ்டியூம் மாதிரிலாம் இருந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க, கெத்தா இருக்க வேணாம். பாய். So cute. டால் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இந்த ஃபோட்டோஷூட் நான் எதுக்காக பண்ணுறேன்னா, சினிமாவில் வந்து நம்மளை செலக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ பார்த்தா நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆவாங்களான்னு பார்க்குறதுக்காக. ஸோ அதுக்காக தான் நான் ஃபோட்டோஷூட் பண்ணுறேன். நம்மளோட ஒவ்வொரு காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி பேக்ட்ராப் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. எப்படி இருக்கு மைத்ரி இந்த லுக்கில்? ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஜோதிகாவோட ஒரு படத்தில் வந்து ஒரு சாங் வரும்ல, பூவே சிறு பூவே உன்னை போல் வாழ்ந்திடும் வாழ்க்கையே வேண்டுமே, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த லுக்கும் யார் பண்ணாங்க அப்படின்னா நம்ம யாமினி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக இருக்கா. உங்களுக்கு இதில் எந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் மேக்கப் அண்ட் பேக்ட்ராப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி என்னை ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அவங்க காண்டாக்ட் டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏ ஹாய், இந்த லுக்கில் நான் எப்படி இருக்கேன்? இது என்னோட 4th காஸ்டியூம். ஸோ ரொம்ப அழகாக போர்ட்ஃபோலியோ ஃபோட்டோஷூட் போயிட்டுருக்கு. டைம் வந்து 1 மணி ஆகுது, நைட் 1 மணி. வெயிலாக வர நேரம். நான் வர மல்லிப்பூலாம் வச்சுருக்கேன். ஐ திங்க் அங்கேதான் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் என்னெல்லாம் எனக்கு தீண்டாது. ஸோ நான் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ மைத்லியாக நீங்கள் பார்த்தீங்க, ஒரு மாதிரி மகாலட்சுமி மாதிரி, ஏன் தேவதை மாதிரி இருக்கேன். தேவதை விட ஒரு படி அதிகமாகவே அழகாக இருக்கேன். ஸோ இந்த அழகுக்கெலாம் யார் காரணம் நினைக்கிறீங்க? யாமினி தான். அதை இன்னும் அழகாக ஃபோட்டோவை எடுத்தது யாருன்னா யாமினியோட ஹஸ்பண்ட். ஸோ இவங்க 2 பேரோட ஐடி நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு வீட்டில் குட்டியாக குழந்தைங்களுக்கு ஏதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது சின்னதாக ஏதாவது ஃபோட்டோஷூட் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி அழகாக மேக்கப் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் ஷட்டிலாக ஒரு மேக்கப்பில் நீங்கள் உங்களை அழகாக எடுக்கணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை பார்க்க வரேன். மறக்காமல் குட்டி மனோரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய லுக்ஸ் இருக்குது. இன்னும் போக போக தான் பண்ண போகிறோம்.